Page number bookல page number 16 எடுத்துக்கோங்க. Page number 16. Go. 7.2.6. ஏன் அப்படி ஆகுது? Symmetric and skew symmetric matrices. என்ன ஹெட்டிங்? Symmetric and skew symmetric matrices. Symmetric matricesனா என்னன்னு பாருங்க. சார் எழுதுறதா சார்? இல்ல, நீங்க நான் இது போடுவேன் இல்லையா, ரெக்கார்டிங் போடுவேன், கவனிங்க. Symmetric and skew symmetric matrix. ரெக்கார்டிங் போகும்போது எழுதிப்பா, சரியா? சரி. A square matrix A is called symmetric if A transpose equal to A. So symmetric என்ன condition? A transpose equal to A. அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது. இதுக்கு எக்ஸாம்பிள் கூட நம்ம கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தரேன். A is equal to 2 minus 1 3 7 5 5 2. இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க. What will be A transpose? A transpose என்ன? A transpose சொல்லுங்க. 2 minus 1 first column first row ஆயிரும். செகண்ட் காலம் பாருங்க, minus 1 7 5 3 5 2. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவை போட்டோம், செகண்ட் காலத்தை செகண்ட் ரோ போடுறோம், தேர்ட் காலத்தை தேர்ட் ரோ போடுறோம். இப்போ ரெண்டு ஈக்குவலா வருதான்னு பாருங்க. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் பாருங்க. This is 1, this is 2. Now you can say A equal to, can you say that A equal to A transpose? ரெண்டு ஈக்குவலா வருதா இல்லையா? Yes sir. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பேரு? Symmetric matrix. Symmetric matrix. This implies A is what? Symmetric. A is symmetric. இதுதான்ப்பா கான்செப்ட். புரியுதா? சிமெட்ரிக்னா எப்படி இருக்கணும்? A equal to A transpose. இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம், அது கரெக்டான்னு பாருங்க. Example, another example for this. So A equal to 2 minus 3 1 minus 3 16 9 1 9 10. இது சொல்லு பார்க்கலாம்ப்பா. இது வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இல்லையா? What is A transpose? A transpose என்ன? 2 minus 3 1 minus 3 16 9 1 9 10. இப்போ ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்லுங்க, ரெண்டு ஈக்குவலா இல்லையா? equal da sir. A equal to what? A transpose. So that implies A is what? A is symmetric. A is symmetric or symmetric matrix எல்லாம் ஒண்ணுதான். இதுதான்ப்பா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு இன்னைக்கு. செகண்ட் கான்செப்ட் இஸ்
skew symmetric. Skew symmetric. Skew symmetric னா இங்க என்ன இருக்கணும்னா A equal to A transpose equal to minus A. என்ன வரணும்? Minus A வரணும். A transpose equal to what? minus A. Minus A இருக்கணும். இப்போ நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறோம். அது வந்து skew symmetric அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். Example A equal to 0, 5, 1 minus 5, 0, 3 minus 1, minus 3, 0. இது வந்து நம்ம என்ன செக் பண்ண போறோம், whether it is skew symmetric or not அப்படின்னு செக் பண்ண போறோம். So what is A transpose? 0 minus 1 ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவை போட்டுருங்க. 0 ஃபர்ஸ்ட் minus காலத்தை 5 ஃபர்ஸ்ட் ரோவை minus போட்டுருங்க. 1 5 0 5 0 minus 3 1 3 0 1 3 0. இல்லையா? இப்போ வந்து நீங்க மைனஸை வந்து காமன் எடுங்க. மைனஸை காமன் எடுத்தீங்கன்னா சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஜீரோக்கு பொறுத்த அளவு 0 அண்ட் மைனஸ் 0 ஆர் சேம் தான். மற்றதுக்கெல்லாம் சைன் சேஞ்ச் பண்ண அப்ப என்ன ஆகும்? plus 5 plus 1 minus 5 0 plus 1 minus 3 5 minus 5 இது கரெக்டாப்பா? plus 1 minus 5 minus 5 minus 5 0 0 3 3 minus 1 minus 1 minus 3 0. என்ன பண்ணிருக்குன்னு தெரியுதா? இங்க இருந்து மைனஸ் வந்து காமன் எடுத்தோம்னா உள்ள இருக்கிறதுக்கெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்க பார்த்து சொல்லுங்க A transpose equal to minus of இந்த பிராக்கெட் குள்ள இருக்கக்கூடியது இத பார்த்தா ஏன்னு சொல்லலாமா? என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த மேட்ரிக்ஸ் தான வந்திருக்கு. yes sir அப்போ இது என்ன சொல்லலாம்? A transpose equal to what? Minus A. That implies A is what? skew symmetric Skew symmetric. Skew symmetric. அவ்வளவுதான்பா. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். நீங்க தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் 1 வச்சுக்கலாம். இது ஒரு 2. That is A is equal to 0, 2, 3 minus 2, 0, 4 minus 3 minus 4, 0. இது உங்க புக்லயே இருக்கிறதா? ஃபர்ஸ்ட் கொடுத்தது என்னோட ஓன் எக்ஸாம்பிள். Now you tell me what is A transpose? A transpose 0 minus 2 minus 3 0 minus 2 minus 3 2, 0 minus 4 3, 4 minus 4 0. இதெல்லாம் கவனிங்க. டிரான்ஸ்போஸ் கேட்டா நீ ஒண்ணுமே பண்ணாத. ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவா போடு, செகண்ட் காலத்தை செகண்ட் ரோவா போடு, தேர்ட் காலத்தை தேர்ட் ரோவா போடு, அவ்வளவுதான். இப்போ மைனஸ் காமன் எடு பார்க்கலாம். அப்ப என்ன ஆகும்? 0 2 3 minus 2 0 0 plus 4 minus minus 3 minus 4 minus 0. 0 அப்போ இத என்ன சொல்லலாம்னு பாரு, நீயே சொல்லு பார்க்கலாம். A transpose A equal to transpose minus equal to of minus சொல்லலாம். A is skew symmetric This is nothing but what? skew symmetric A தான் இது. minus A So that implies A is what? skew symmetric Symmetric. So this is a new concept that which you have not studied in 10th standard. What is skew symmetric matrix? A transpose equal to A. What is skew symmetric? A transpose equal to minus A. அவ்வளவுதானே? Symmetric னா A transpose equal to A. Skew symmetric னா A transpose equal to minus A. இது வந்து நீங்க 10thல படிச்சிருக்க மாட்டீங்க. கரெக்ட்டா? கிளியர்? சரி. நெக்ஸ்ட் பாருங்க. தியரம் 7.1 ரீட் பண்ணுப்பா. தியரம் 7.1
ரீட் பண்ணுங்க. For any square matrix A with real number entries, A plus A transpose is a symmetric matrix and A minus A transpose is a skew symmetric matrix. அவ்வளவுதான். அதாவது இருங்க, இப்போ என்ன சொல்றாங்கன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க. தியரம் 7.1 what you have to prove is A plus A transpose is what symmetric ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ சிமெட்ரிக்கு உனக்கு என்ன கண்டிஷன் தெரியுமில்ல, பிராக்கெட்ல பாரு. சிமெட்ரிக்னால எப்படி இருக்கணும், A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். அப்போ இதை வந்து நான் சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அதே மேட்ரிக்ஸ் வரணும். A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் என்ன ஆன்சர் வரணும், A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் வரணும். கரெக்டா? இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். லெட் B ஈக்குவல் டு எடுத்துக்கலாம். B ஈக்குவல் டு A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். அப்போ வாட் வில் பி B டிரான்ஸ்போஸ் என்ன ஆகும், A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். கரெக்டாப்பா? பிங்கிற இடத்துல இதை எடுத்துருக்குறோம், A பிளஸ் A டிரான்ஸ்போஸ். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணு. நம்ம ஜென்ரலாக படிச்சிருக்கிறோம் A பிளஸ் B ஹோல் டிரான்ஸ்போஸ். இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல இருக்குது. A டிரான்ஸ்போஸ் பிளஸ் B டிரான்ஸ்போஸ் தான். அப்போ இது என்ன ஆகும், இது என்ன வரும்னா A டிரான்ஸ்போஸ் பிளஸ் AT டிரான்ஸ்போஸ். இது வந்து A டிரான்ஸ்போஸ். இது பாருங்க AT டிரான்ஸ்போஸ் என்ன வரும், ஒரு மேட்ரிக்ஸ் இப்படி ஏன்னு இருக்குது அப்படின்னா ஏங்கிறது 2,3 1 2 இருக்குதுன்னா வாட் இஸ் A டிரான்ஸ்போஸ், இது வந்து என்ன வரும் 2 1 3 2 வருமா. வாட் வில் பி A டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸ், இதை எடுத்து பாரு சொல்லு. 2 3 1 2. அப்ப என்ன வருது, A transpose. இல்ல தம்பி, ஏங்கிறது 2 3 1 2 எடுத்துக்கிற. A டிரான்ஸ்போஸ் என்ன ஆகுது 2 1 3 2 ஆகுது. again அது டிரான்ஸ்போஸ் எடுத்தா 2 3 1 2 ஆகுது. that is nothing but what, nothing but A. அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன வரும், A ன்னு வந்துருமா. அப்போ A டிரான்ஸ்போஸ் பிளஸ் A ன்னு வருதா. இப்ப நல்லா சொல்லு, Bங்கிறது என்ன, B க்கு பதிலா வேல்யூ போடு. Bங்கிறது என்ன, A plus A transpose. A plus A transpose. இது மேல டிரான்ஸ்போஸ். புரியுதா, இந்த டிரான்ஸ்போஸ் அப்படியே தான் இருக்குது. B க்கு பதிலா போடுறோம். அப்ப என்ன நமக்கு ரிசல்ட் கிடைக்குது, A plus A transpose transpose equal to என்ன கிடைக்குது, A transpose plus A கிடைக்குது. அதே கிடைக்குதா. so that implies A plus A transpose அப்படிங்கிறது என்ன சொல்லுங்க. சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா, சிமெட்ரிக் இல்ல, மைனஸ் வரலையில. ஸ்கியூ சிமெட்ரிக்னு எப்படி சொல்லுவ, மைனஸ் வந்தா தானே சொல்லுவ. ஒரு A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் இருக்குது, அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா அதே தானே வருது. அப்ப அதே வந்துன்னா அதுக்கு என்ன பேரு, சிமெட்ரிக். கரெக்டா? இப்ப அதுக்கு ஓகே. இப்ப இது பாரு, நம்ம செகண்ட் கான்செப்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா A minus A transpose is skew symmetric. Skew symmetric. இதுக்கு ஒரு நேம் கொடுப்போம் நம்ம. let C equal to A minus A transpose ன்னு கொடுக்கலாம். இப்போ இது டிரான்ஸ்போஸ் எடுங்க பார்க்கலாம். C transpose equal to A minus A transpose transpose. சரி, அப்ப இதுக்கு என்ன வரும் அப்படின்னா A transpose plus minus A transpose whole transpose. அப்ப இதுக்கு என்ன வரும்பா, A transpose ன்னு வரும். இந்த minus A transpose plus into minus வந்துரும். அப்ப A transpose வந்துரும். சரியா? அப்ப என்ன ஆகும், A transpose minus what is A transpose A வந்துரும். A வந்துருமா. இப்ப மைனஸ் காமன் எடுத்தீங்கன்னா என்ன வரும், உள்ள என்ன வரும், இது அப்படியே சைன் மாறும். அந்த பிளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிறது பிளஸ் ஆகும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்,
A மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் ஏன்னு கிடைக்குமா? இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கிடைக்குது? sir. இதுக்கு பதிலா ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸ். அப்ப என்ன ப்ரூவ் பண்ணிருக்கிறோம்? என்ன ப்ரூவ் பண்ணிருக்குன்னு தெரியுதா? ஏ மைனஸ் Symmetric, sir. A minus A transpose transpose equal to minus ஆஃப் இது வேணும் நீங்க ஆர்டர் எழுதிக்கோங்களே. A minus A transpose அதே தான் உள்ள வருது, ஆனா வித் மைனஸ் சைன் வருது. That implies A minus A transpose is what? சொல்லுங்க. Geosymmetric. அவ்வளவுதான். Geosymmetric, sir. இது நல்லா கவனிச்சாதான் புரியும். கான்செப்ட் தான். Was Q symmetric. அப்புறம் அடுத்தது இந்த 7.2 இருக்குதுல்ல, Yes, sir. 7.2 ரீட் பண்ண பார்க்கலாம். Any square matrix can be expressed as the sum of a symmetric matrix and a two symmetric matrix. Yes, any square matrix can be expressed as sum of the symmetric and skew symmetric matrix. அதாவது தியரம் 7.2. இப்போ தியரம் 7.2 A is a square matrix னு வெச்சுக்கிறோம். A is a square matrix. அப்போ நம்ம A வந்து என்ன எழுதலாம்னு கேட்டேன்னா பாருங்க, A plus A transpose A minus A transpose எழுதலாம். இப்ப பாரு கவனிங்க, இது கரெக்டான முதல்ல செக் பண்ணி சொல்றேன் பாருங்க. இது கரெக்டான முதல்ல செக் பண்ணுவோம். இத பிராக்கெட் ரிமூவ் பண்ணுங்க. 1/2A 1/2A transpose plus 1/2A 1/2A minus 1/2A transpose. 1/2A transpose. இப்போ இது ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? Yes, So, sir. what is 1/2A plus 1/2A? A. A, very good. A. அதாவது தெரியும்னு இப்ப எழுதிக்கோ. 2 LCM எடுத்து 1 into A, அங்க 1 into A, அப்ப 2A/2A கரெக்டா? அப்போ Yes, sir. ஏங்கிறத நான் என்ன எழுத முடியும்? ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸை ஆஃப் இன்டு A plus A transpose plus ஆஃப் இன்டு A minus A transpose னு எழுதலாம். அப்படி எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன மேட்ரிக்ஸ் உனக்கே தெரியும். இது என்ன மேட்ரிக்ஸ்? Yes, sir. 7.1ல ப்ரூவ் பண்ணோம்ல. Symmetric. 7.1ல ப்ரூவ் பண்ணோம்ல. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து என்ன மேட்ரிக்ஸ்? சிமெட்ரிக். இது என்ன மேட்ரிக்ஸ்? சிமெட்ரிக் தானே? Symmetric matrix, sir. இது என்ன மேட்ரிக்ஸ்? Two symmetric matrix. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு மேட்ரிக்ஸ் வந்து என்ன எழுதலாம்? சம் ஆஃப் த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை எழுத முடியும் தெரியுது. புரியுதா? அப்போ ஒரு சம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? ஒரு சம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? ஏன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்பா? Answer கிடைச்சிரும், sir. ஆன்சர் கிடைச்சிருமில்ல. எஸ், அந்த கான்செப்ட் பாரு. A square matrix is nothing but sum of the symmetric and skew symmetric matrix. புரியுதா? அந்த கான்செப்ட் நமக்கு ப்ரூஃப் ஆகுது. அப்ப சம் போடும்போது நமக்கு ஈஸியா தெரியும் பாருங்க. நல்லா பாத்துக்கப்பா. இன்னைக்கு என்ன பாத்துக்கணும் பாருங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A equal to A transpose. Skew symmetricனா A equal to minus A transpose or A transpose equal to minus A. எல்லாம் ஒண்ணுதான். புரியுதா? ரெண்டு கான்செப்ட் ஒண்ணுதான்ப்பா. A transpose equal to A அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து A transpose equal to minus A ன்னு சொல்லலாம். இது மாற்றி சொன்னாலும் ஒன்றும் தப்பு வராது. A equal to A transpose, A equal to minus A transpose அப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. இதுதான் வந்து என்னது? இது சிமெட்ரிக், இது ஸ்கியூ சிமெட்ரிக். அதுக்கப்புறம் ஒரு 7.1 என்ன சொல்றோம் அப்படின்னா A plus A transpose சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், A minus A transpose ஸ்கியூ சிமெட்ரிக். 7.2 என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை you can write as what? Sum of the symmetric and skew symmetric matrix. இவ்வளவுதான் விஷயம். புரியுதா? Yes, sir. Yes, sir. இப்ப வாங்க. இப்ப சம் நம்பர் 7.1 எக்ஸாம்பிள் 7.13 வாங்க.
இப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. 7.13 அதை ரீட் பண்ணுப்பா. Express the matrix A equal to 135 minus 683 minus 465 as the sum of the symmetric and the skew symmetric matrices. எஸ். இப்போ A ஈக்குவல் டு 135 மைனஸ் 683 மைனஸ் 465ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா சம் ஆஃப் த சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை எழுத சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு. அப்போ இது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, ஆன்சர் எப்படி எழுதணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சி ஈக்குவல் டு நான் அதை வச்சுக்கிறேன். சி ஈக்குவல் டு போன ஃபார்முலா பார்த்தீங்களா, ஆஃப் இன்டூ ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ், ஆஃப் இன்டூ ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் ஆஃப் இன்டூ வாட், ஏ மைனஸ் ஏ. இதை யூஸ் பண்ணா போதும்பா, அவ்வளோதான்ப்பா. புரியுதா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ்? சார் ஃபர்ஸ்ட் நம்ம A transpose கண்டுபிடிக்கலாம் சார். அதான்ப்பா, டைரக்டா போட்டுடலாம்ப்பா. ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் தான் உனக்கு வேணும். பாரு, ஏங்கிறது என்ன, 135 135 minus 683 minus 465. சரியா? இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் டைரக்டாவே சொல்லலாமே. 1 minus 6 minus 4 3 8 6 5 3 5 இல்லையா? இப்போ ரெண்டு ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஆட் பண்றது கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ். 1 plus 1 2. என்ன ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். சில பேர் இன்னும் தெரியாம இருக்கலாம். 3 minus 6 5 minus 4 minus 6 plus 3 8 plus 8 3 plus 6 minus 4 plus 5 6 plus 3 5 plus 5. அப்ப என்ன வருது, 2 minus 3 1 2 minus 3 1 இங்க minus 3 16 9 1 9 10 இதான வருது. A plus A transpose வருதா? அப்போ ஆஃப் இன்டூ A plus A transpose அப்படின்னு சொன்னா முன்னாடி ஒரு ஆஃப் வரும். This is 2 minus 3 1 minus 3 16 9 1 9 10. புரியுதாப்பா? ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. This is over. செகண்ட் ஒன் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன் என்ன, A minus A transpose. அப்ப என்ன வரும், 135 minus 683 minus 465. இங்க என்ன வருது, மைனஸ் போட்டுட்டு 1 minus 6 minus 4 386 535 மைனஸ் இருக்கு. மைனஸ் இருந்தா என்ன பண்றேன்னா பிளஸ் போட்டுட்டு எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுங்க. -1 6 -1 6 4 3 -3 -8 -6 -5 -3 -5. First one is same. 1 3 5 -6 8 3 -4 6 5. இதை ஆட் பண்ணலாமாப்பா? எஸ் சார். ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 1 minus 1 3 plus 6 5 plus 4 minus -6
minus 3. 3. அடுத்தது 8 minus 8. சொல்லுங்க, நீங்க சொல்லணும், நான் சொல்லிட்டு இருக்க கூடாது. 3 minus நெக்ஸ்ட் 6 minus 3. 5 minus 6 5. minus 4 minus 5. 6 minus 3. சரிப்பா. இப்போ பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 0 0 9 9 9 9 minus minus 9 9 0 0 minus 3 minus 3 3 minus 9 minus 9 3 0. 3 அவ்வளவுதான். 0. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். நவ் இப்போ என்ன கேட்குறாங்க? A ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இது போடலையா? ஒரு நிமிஷம், இந்த இன்னொரு ஸ்டெப் போடல. A மைனஸ் A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு 1/2 அதை போடணும். அப்போ என்ன வரும்? 1/2 இன்ட்டு 0 9 9 minus 9 0 minus 3 minus 3 minus 9 3 0. So now you can write as first matrix எழுதுங்க. first என்ன matrix வருது? 1/2 into A plus A transpose என்னப்பா? 2 minus 3 1 கரெக்டா? Yes. Yes sir. Sir. Minus 3 minus 16 9 16 1 9 9 1 9 10. 1 9 10 1 9 10. plus half into 0 9 இருங்க ஒரு நிமிஷம். 0 9 9 0 9 9 minus 9 0 minus 0 3 minus 3 minus minus 9 9 3 0. 0. அவ்வளவுதான்ப்பா. This is the answer. Even you can check the answer. செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இவ்வளவுதான்ப்பா. ஓவர். இது வரைக்கும் எழுதுனா போதும். நீங்க செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க, ஒரு டைம் மட்டும் பாருங்க. 2 plus 0 என்ன? 2. 2 2 ஆல் டிவைட் பண்ணா 1 வருமா? உங்க ஏல பாருங்க 1 இருக்கும் பாருங்க. 1 இருக்கா? பாருப்பா, ஆன்சர் காட்டான்னு செக் பண்ணிரலாம். Yes sir. 2 plus 0 2 தானே. 2 2 1 வந்துரும். அடுத்தது -3 plus 9 என்ன வரும்? 6 வரும். 6 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும்? 3 minus 3 இல்ல 3 sir 3 3 அங்க இருக்கும் plus பாருங்க. 3 ஏங்கற மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் 3 இருக்குதா? அவ்வளவுதான். அதெல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரியறதுக்காக சொன்னேன். this is okay. புரியுதா? அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா that can be written as what? Sum of the symmetric and skew symmetric matrix. Symmetric அப்படிங்கிறது half into A plus A transpose. Skew symmetric அப்படிங்கிறது half into A minus A transpose. இது ரொம்ப சிம்பிளான ஒரு சம். புரியுதா இல்லையா? yes sir. Yes sir. இப்ப வாங்க எக்ஸைஸ்க்கு வாங்க. சம் நம்பர் இதுக்கு வாங்கப்பா. 20 வாங்க. சம் நம்பர் 20 அத ரீட் பண்ணுவாங்களா? For what value of x Ah. the matrix A is equal to 0 1 minus 2 minus 1 0 x x cube 2 minus 3 0 is symmetric. Skew symmetric. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கோம்? 0 1 minus 2 minus 1 0 x cube 2 minus 3 0 ன்னு இருக்குது. இது வந்து என்ன சொல்றான்னா for what value of x this is skew symmetric ங்கறான். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். A is
ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொன்னா என்ன கண்டிஷன்? A is skew symmetric என்ன அர்த்தம் சொல்லுங்க? A transpose equal to minus A. இப்போ இத பாருங்க, A transpose அப்படின்னு சொல்றோம். So what is A transpose? இத பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். A transpose என்ன? 0 1 minus 1 2 sorry 0 minus 1 2. First காலத்தை first row போடுங்க. Second column 1 0 minus 3. Third column minus 3 minus 2 x cube 0. கரெக்டா? இப்போ மைனஸ் a அப்படின்னா என்ன பண்ணணும்? இது அப்படியே எழுதி வெளியே மைனஸ் போடணும். 0 1 minus 2 minus 1 0 x cube 1 அப்புறம் 2 minus 3 0. கரெக்டா? ஒண்ணுமே பண்ணல, a அப்படியே உள்ள எழுதி இருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் உள்ள கொண்டு போ. அப்ப என்ன ஆகும்? 0 minus 1 எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் ஆகும். 1 0 minus x cube minus 2 3 0. கரெக்டாப்பா? மைனஸ் மட்டும் உள்ள கொண்டு போயிருக்கேன். மைனஸ் மட்டும் உள்ள கொண்டு போயிருக்கேன். அப்போ 1 0 minus 3 minus 2 x cube 0. கரெக்டா? இப்போ சொல்லுங்க, இப்போ கம்பேர் பண்ணுங்க. நம்மளோட எய்ம் வந்து x கியூபோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த பாருங்க, இந்த டேம் இது பண்ணி ஈக்குவேட் பண்ணுங்க. ரெண்டு ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னா கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் ஈக்குவல். அப்ப என்ன வரும் உனக்கு? x cube equal to what? 3 ன்னு வருது. x cube equal to 3. That implies what is the value of x? சொல்லுங்க. 1/3. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க பாருங்க, x square equal to 4 அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? x is equal to plus or minus square root of 4 அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்த ஸ்டெப்ல plus or minus square 2 ன்னு எழுதுவீங்க. இதானே x square எழுதுவீங்க. அதே மாதிரி x cube சொல்லுங்க. x cubeங்கிற போது நம்ம என்ன சொல்லணும்? ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலா என்ன சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். கியூப் ரூட். என்ன சொல்லணும்? கியூப் ரூட். இப்படி சொல்லலாம் அல்லது இப்படி சொல்லலாம். யாரோ 1/3 ன்னு சொன்னீங்க, அது கரெக்ட் தான். ஸோ ஒன்னா இங்க பிளஸ் ஆர் மைனஸ் வராது. ஏன் பிளஸ் ஆர் மைனஸ் வராது அப்படின்னா, இங்க ஒரு ரூட் தான் உனக்கு கிடைக்கும். மற்ற ரெண்டு ரூட்டுமே அது வந்து இமேஜினரி ரூட்ஸ். 10th படிச்சிருப்பீங்க, நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிற இதுல. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னப்பா? கியூப் ரூட் ஆஃப் 3 ஆர் 3 பவர் 1/3. கிளியர்? இப்போ அதே மாடல்ல அடுத்த சம்க்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். செகண்ட் சம் பாரு. செகண்ட் சம் 0 p 3 2 q square minus 1 r 1 0 இருக்கா? இது வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க. 0 p 3 2 q square minus 1 r 1 0 is what matrix? Skew symmetric. அதே கான்செப்ட் தான். சரி, இது ஏன்னு வச்சுக்கலாம். So again what is given is given A transpose equal to minus A. இப்போ சொல்லுங்க, what is A transpose? 0 p இல்ல 2 A transpose r 0 2 r p q square 1 3 minus 1 0. இதான் வந்து A transpose. மைனஸ் ஏன்னா ஒன்றும் கிடையாது, மைனஸ் போட்டு 0 p 3 2 q ஸ்கொயர் மைனஸ் 1 r 1 0. சேஞ்ச் சைன் உள்ள கொண்டு போனீங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன வரும்? 0 மைனஸ் p மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் q ஸ்கொயர் பிளஸ் 1. என்ன வரும்? கரெக்டா? Yes sir. இப்போ சொல்லுங்க, இங்க என்ன கிடைக்குதுன்னா 0 2 r p q ஸ்கொயர் 1 1 3 minus 1 0.
இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், கம்பேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இது எது கம்பேர் பண்ணலாம்? 2வையும் -p கம்பேர் பண்ணா என்ன வரும்? 2 ஈக்குவல் டு -p. இப்போ ரெண்டு சைடு சைன் சேஞ்ச் பண்ணு. -2 ஈக்குவல் டு +p. pக்கு வேல்யூ கிடைச்சாச்சு. அதே மாதிரி rக்கு வேல்யூ சொல்லு பார்க்கலாம். r -3. -3 கிடைச்சிருச்சு. -3. நெக்ஸ்ட் -3 is equal to r. -3 is equal to r. -3 ஈக்குவல் டு அது கண்டுபிடிச்சாச்சு. இது கண்டுபிடிச்சாச்சு. r கண்டுபிடிச்சாச்சு, p கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் q. சொல்லுங்க. Plus q square is equal to minus q square. ஓகே, ரெண்டாவது இதுக்கு சொல்லுங்கப்பா. q ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? q square ஈக்குவல் டு வாட்? 1. இல்ல, இங்க என்ன கொடுத்திருக்கு பாருங்க. q ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட்? minus q square. இந்த சைடு கொண்டு வாங்க. q square plus q ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. 0. 2q ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. 0. 2q ஸ்கொயர் 0 அப்படின்னா q ஈக்குவல் டு என்ன வரணும்? 2. என்ன வரணும்? 4. இல்ல 0. q ஸ்கொயர் 0 னா q என்னையா வரும்? q ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 0/2 ன்னு வருது. அப்ப 0 ஆயிரும். q ஸ்கொயரே 0 அப்படின்னா அப்ப q என்ன வரும்? 0 தான் வரும். 0. புரியுதா? ஓகேப்பா, கரெக்ட்பா. தென் இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन 21 படிப்பாங்க. 21 ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். Construct the matrix A is equal to Aij 3 into 3 where Aij is equal to I minus j. State whether A is symmetric or two symmetric. ஆமா, அது வந்து நீங்களே போடலாம். என்னன்னு புரியுதா உங்களுக்கு? क्वेश्चन நம்பர் 22 என்னன்னு புரியுதான்னு பாரு. அதாவது Aij equal to I minus j ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 3/3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணிட்டு நீ என்ன செக் பண்ணணும்? அது சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு பார்க்கணும். சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு பார்க்கணும். இது புரியுதா இல்லையா? அப்ப என்ன பார்க்கணும்? எப்படி கண்டுபிடி ஏக்கு எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியுமா? முதல்லயே போட்டுருக்கோமா இல்லையா? போட்டுக்கணுமா? 3/3 எப்படி இருக்கும்? ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 இந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்க பாருங்க, இதுல இருந்து கண்டுபிடிக்கலாமான்னு பாருங்க. ஃபார் என்ன கொடுத்திருக்காங்க? What is the definition for Aij? I minus j. I minus j என்ன இருக்குன்னு பார்க்கணும். iங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், jங்கிறது செகண்ட் நம்பர். 1 minus 1. Just you have to subtract. 1 minus 1. 1 minus 2. 1 minus 3. 2 minus 1. 2 minus 2. 2 minus 3. 3 minus 1. 3 minus 2. 3 minus 3. அப்ப என்ன ஆகும்னா சொல்லு. 0
0, minus 1, minus 2, minus 1, 2, 0, 1, minus 0, 1, minus 2, 1, 1, 0. 2, இதான் 1, வரும். 0. அப்போ இப்போ நீ தான் சொல்லணும் இது வந்து என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு நீ தான் சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன மேட்ரிக்ஸ்னு கேட்டானா எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்பேன். வாட் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ்? 0, 1, 0, 0 1 1, 2 2, minus 2, minus 1 minus 0 1, 1 0, 1, அப்போ minus minus 2, 2 1. minus 1 0. minus 1, இப்போ இது 0. ஏக்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். ஏக்கு ஈக்குவல் இல்லைன்னா மைனஸ் சைன் எடுத்து பாரு. மைனஸ் எடுத்து பாரு என்ன வரும்? 0 minus 1 minus 2. Minus 2. ஏன் நான் பார்க்கறேன்னா இது ஏக்கு ஈக்குவலா இருக்குதாப்பா, இது ரெண்டு ஈக்குவலா இருக்குதாப்பா? இல்லையில No, no, இல்ல. Yes, sir. அப்ப இல்லைன்னா மைனஸ் எடுத்து பாரு. அப்ப என்ன ஆகும்? செகண்ட் ரோ becomes 1 0 minus 1. Third row becomes Minus what? 1. 2 1 2, 1, 0. இப்ப பாரு மைனஸ் போட்டு பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது என்ன சொல்லுங்க. பிராக்கெட்ல இருக்கிறது என்ன இருக்குது? A. ஏ. வெரி குட். தட் இம்ப்ளைஸ் வாட்? கன்க்ளூஷன் நீ தான் சொல்லணும். Q symmetric matrix. A is what? Q. Q symmetric matrix. அவ்வளவுதான்ப்பா கேட்டிருக்கான். புரியுதா? Yes, sir. அவ்வளவுதான் கேட்டிருக்கான். சோ நீயே ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். that you have to check whether it is symmetric or skew symmetric. Understood? அவ்வளவுதான்ப்பா. Yes, sir. இதான் question number 21. ஓகே, இந்த அளவுக்கு இந்த எக்ஸசைஸ் தெரிஞ்சா போதும்பா. அடுத்து அந்த 24ல டெலிட்டட் போர்ஷன் இருக்குது. ஸோ இந்த இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதான்னு பாருங்க. இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? Yes, sir. ஸோ இன்னைக்கு புதுசாக சொல்லியிருக்கிறது அந்த சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக்கு. அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் எல்லாம் அதை டெலீட் பண்ணிட்டாங்க. இன்னும் டெலிட்டட் வரும். இப்போ நான் எடுத்ததில் கூட சில டெலிட்டட் இருக்கலாம். இருந்தாலும் அந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரியா? இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும்பா. இப்போ The portions reduce பண்றாங்களா சார்? அது பண்ணுவாங்கப்பா. சிபிஎஸ்சியே பண்ணிட்டு இருக்கும்போது 30% பண்ணியிருக்கும் போது இங்கே பண்ணுவாங்க. போன வருஷமே எங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் இதை மாத்துறதாக சொல்லியிருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு அந்த Okay, sir. கொரோனாங்கிறனால 100% இருக்காது, ஒரு 70% அப்படி வரும். லாஸ்ட் இயர் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சில எடுத்த சம் கூட டெலிட்டட் எடுத்துக்கிறேன். ஏன் எடுத்தேன்னு கேட்டால் கான்செப்ட் புரியுறதுக்காக எடுத்திருந்தேன். இந்த 24th சம்மில் இல்லை. அது எது இல்லைங்கிறது உங்களுக்கு நான் வந்து அது ஒரு இதாக எங்கிட்ட இருக்குது, அது நான் அனுப்பிடுவேன். அதுக்கு கவர்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம், ஏன்னா அது மாறும் போல இருக்கும். மாறுச்சுன்னா உங்க குரூப்ல அனுப்பிடுவேன். அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கிறது அது இருக்கு, கண்டிப்பா இருக்குது. அதை நான் சொல்லியிருந்தேன். இப்போ புதுசா ஒரு கான்செப்ட் வர்றோம். என்ன போட்டிருக்கிறோம்? டிட்டர்மினன்ட். என்ன போட்டிருக்கோம்? டிட்டர்மினன்ட் அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் of A is denoted by, எப்படி டினோட் பண்றேன்னு பாருங்க, மாடுலஸ் A. இது டிட்டர்மினன்ட் A தான். அது அதை படிக்கிறது மாடுலஸ் Aன்னு சொல்லலாம். மாடுலஸ் Aனா என்ன அர்த்தம்? Determinant of A is denoted by what? Modulus A. இப்போ ஒரு நான் கொடுக்குறேன் பாருங்க. A equal to 1 2 3 4 அப்படிங்கிறது இது ஒரு மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட்னா சிம்பிள் மாற்றணும், மாடுலஸ் சிம்பிள் போடணும், இந்த மாதிரி போடணும். மேட்ரிக்ஸ்க்கு இந்த ரெண்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். இதர் திஸ் bracket or square bracket. For determinant you have to use only this modulus symbol.
So this is 1 2 3 4. So matrix அப்படின்னா just ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். ஆனால் டிட்டர்மெண்ட்னா the value can be determined. இதுக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்க. அது மாதிரி பண்ணுங்க. எந்த சம்பந்தம் என்ன போட்டிருக்கிறேன், bracket minus bracket, bracket minus bracket. First இதில் என்ன எழுதணும்னா you multiply element in the main diagonal. இதுக்கு பேர் main diagonal. இதுதான் main diagonal or principal diagonal. Multiply பண்ணு 1 into 4, 1 into 4. Next இன்னொரு இதில் என்ன போடணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதான் diagonal. 3 into 2 எவ்வளோ, 3 into 2. அப்போ என்ன ஒரு 1 into 4 என்ன, -2. 3 1 அதான் கரெக்டு. 3 into 2 6. அப்போ இதனோட ஆன்சர் என்ன, -2. -2. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, டிட்டர்மெண்ட் அப்படின்னா அதனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். மேட்ரிக்ஸ் அப்படின்னா அது ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான், அதனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ the main difference between matrix and determinant is matrix is nothing but mere arrangement, whereas determinant is what you can find the value of that. புரியுதா? இப்போ ஒரு டிட்டர்மெண்ட் கொடுக்குறேன், நீங்க தான் சொல்லணும். இப்போ b is equal to -1 2 3 -2. இதனோட வேல்யூ என்ன வரும், ஃபர்ஸ்ட் பிராக்கெட் மைனஸ் பிராக்கெட், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சார் -3. இல்லப்பா, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க, தெரியாட்டி எழுதிக்கலாமா. -1 into -2. இங்க 3 into 2. So what is -1 into -2? +2. Very good. 3 into 2 +2. 3 into 2 னு என்னடா, இப்போ சொல்லுங்க ஆன்சர். What is 2 minus 6? 6. 2 minus 6 எவ்வளவு, -4. புரியுதா? -4. இன்னமே உங்களுக்கு டவுட் இருக்கனால இன்னொரு சம்மன் சொல்றேன் பாரு. -1 5 8 -6. இதுக்கு டிட்டர்மெண்ட் போடுறேன். டிட்டர்மெண்ட் ஆஃப் c equal to ஒரு சிம்பிள் என்னது, -1 5 8 -6. கரெக்ட்டுங்களா? இப்போ வேல்யூ சொல்லுங்க. டைரக்டா மல்டிப்ளை பண்ணி சொல்லணும். -1 into -6. டைரக்டா சொல்ல முடியுமா? -1 into -6 எவ்வளவு, 6. minus into +6. -40. ஆமா 40. வெரி குட். 40 சொல்லுங்க. 40. பிராக்கெட் அந்த -32. அடுத்த ஸ்டெப்ல போட்டுக்கலாம். வாட் இஸ் 6 minus 40? ஆன்சர் எது அதிகமா, -34. வெரி குட். யார் -30. யார் கரெக்ட்டா சொன்னது, ஹரிதர் சார். ஹரிதர் தெரியும், 10ல படிச்சவன் தானே. எஸ் சார். வெரி குட். ஸோ -34. அப்போ 2/2 டிட்டர்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஸ்கொயரா தான் இருக்கும். டிட்டர்மெண்ட் எப்படி இருக்கும், ஸ்கொயரா தான் இருக்கும். இப்போ ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. Determinant is always defined for square matrix. ஸ்கொயரா இருந்தா தான் நான் கண்டுபிடிக்க முடியும். ஒன்னா 2/2 இருக்குல்ல, 3/3 இருக்கு, 4/4 எல்லாம் நமக்கு கிடையாது. அதெல்லாம் ஒன்லி காலேஜுக்கு தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், matrix has no value but determinant is a number. ரெண்டு பாயிண்ட் படிங்க பார்க்கலாம். Determinant is always defined for square matrix. ஒன்னா 2/2 இல்லாட்டி 3/3 இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். உனக்கு இருக்கிறது 2 தான். 2/2 சொல்லிட்டேன் எப்படின்னு, அதே மாதிரி 3/3 சொல்லுவேன். செகண்ட் பாயிண்ட் என்ன, matrix has no value. Matrix has no value but determinant is a number. நம்பர் எப்படி சொல்றேன் பாரு, டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சது நம்பரா இல்லையா?
அதே மாதிரி இது கண்டுபிடிச்சியல, Yes, sir. இது நம்பரா இல்லையா? இது கண்டுபிடிச்சியா? இது Yes, நம்பரா sir, இல்லையா? number. நம்பர். டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் வாட்? ஒரு ஸ்கேலர். ஸ்கேலர்னா தெரியுமல்ல? ஸ்கேலர்னா என்ன? நம்பர். ஸ்கேலர்னா என்ன? நம்பர். Number. ஆமா, பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஸ்கேலர் அப்படி வெயிட் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க? வெயிட்னா ஒரு 80 kg அப்படின்னா அது வந்து வெறும் நம்பர் தான். அது வந்து ஸ்கேலர். சிலதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? சிலதுக்கு என்ன இருக்கும்? வேல்யூம் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது நம்ம என்ன சொல்றோம்? வெக்டர்னு சொல்லுவோம். அது பிசிக்ஸ் மிஸ் ஒன்றும் எடுத்துட்டாங்களான்னு தெரியல வெக்டர். நான் வந்து அடுத்த டாபிக் அது எடுப்பேன். வெக்டர்னா அதுக்கு என்ன இருக்கணும்? Has direction and magnitude. எக்ஸாம்பிள் வெலாசிட்டி. வெலாசிட்டினா அதுக்கு என்ன இருக்கும்? டைரக்ஷனும் இருக்கும், குவான்டிட்டியும் இருக்கும், Magnitude. Yes, sir. ஆமா. அப்ப இது நம்பர்னால ஒண்ணுதான், ஸ்கேலர்னால ஒண்ணுதான். ஸ்கேலர்னால ஒண்ணுதான், மேக்னிடியூட்னால ஒண்ணுதான். நம்பர்னால ஒண்ணுதான், ஸ்கேலர்னால ஒண்ணுதான், மேக்னிடியூட்னால ஒண்ணுதான். சரியா? கிளியர்? சரி. அதுக்கப்புறம் த்ரீ பை த்ரீ டிட்டர்மினன்ட். த்ரீ பை த்ரீ டிட்டர்மினன்ட் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்குமா இல்லையா? ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கா? இப்போ சொல்லுங்க, இதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம எப்படி சொல்லுவோம்? டிட்டர்மினன்ட் A is equal to 1 2 3 4 5 6 7 8 9. இதனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. இங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாருங்க. யூ டேக் ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ரோல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 இருக்குது. நீங்க எப்படி எழுதணும்னு நான் சொல்றேன் பாருங்க. 1 into ஒரு 2/2 டிட்டர்மினன்ட் போட்டுக்கோங்க. 1 into bracket ஒரு டிட்டர்மினன்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணுங்க. சைன் சேஞ்ச்னா என்ன அர்த்தம்? பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? +2 இருக்கு. -2 போட்டுட்டு இங்க ஒரு டிட்டர்மினன்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 3 போட்டுட்டு ஒரு டிட்டர்மினன்ட் போட்டுக்கோங்க. அதாவது எதுக்கு? செகண்டுக்கு மட்டும் தான் சைன் சேஞ்ச் பண்ணனும். யூ ஆர் ஸ்டார்டிங் வித் பிளஸ், பிளஸ் மைனஸ் பிளஸ், அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் காலத்தை மட்டும் விட்டுருங்க. மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் காலத்தை விட்டுருங்க. மிச்சம் இங்க என்ன இருக்குது? 5 6 8 9 என்ன இருக்கு? 5 6 8 9. இங்க வந்து மிடில் காலத்தை விட்டுருங்க. மிடில் காலம் இதை விட்டுருங்க. மிச்சம் என்ன இருக்குது? 4 6 7 9. அடுத்தது லாஸ்ட் காலத்தை விட்டுருங்க. 4 5 7 8. Very good. So it's very important how to write this. அப்போ ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்தாங்கன்னா 3/3, அது இது வந்து 3/3, 3 rows இருக்குது, 3 columns இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது வேல்யூ அப்படின்னா, யூ டேக் த ஃபர்ஸ்ட் ரோ, அங்க ஒரு லைன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே எழுதிக்கணும். செகண்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். if it is plus it becomes minus, if it is minus it becomes what? plus. இங்க அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் how to write the first one? ஃபர்ஸ்ட் ஒன் புரிஞ்சுதா? 1 into அந்த காலத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்குது அதை எழுதணும். அங்கே செகண்ட் வரும்பொழுது லீவ் த செகண்ட் காலம். ஸோ ரிமைனிங் 4 6 7 9. ஸோ 3 இங்கே லாஸ்ட் வரும்பொழுது 4 5 7 8. அதாவது லீவ் த தேர்ட் காலம். இது புரிஞ்சுதா இல்லையா? ஹவு டு ரைட் திஸ், இது இம்பார்ட்டன்ட். இது புரிஞ்சாதான் நான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணவே முடியும். இது யாராவது புரியாம இருந்தா கேளுங்க. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? புரியுது சார். புரியுது. நிறைய பேர் ஒண்ணுமே பேசுறது இல்ல. அந்த 11A1 பிரகதீஸ்வரன் இருக்கானா? பிரகதீஸ்வரன், you are watching or not? வாட்ச் பண்ணிட்டு இருக்கு சார். வாட்ச் பண்ணிட்டு இருக்கற. ஆன்சர் சொல்லுவாங்களா? வாட்ச் பண்ணிட்டு இருக்கல, ஆன்சர் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் நான் சொன்னேன்? பிராக்கெட் மைனஸ் பிராக்கெட் சொன்னனா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன போடணும்? 5 into 9 எவ்வளோ? 45. இங்க என்ன போடணும்? 45. 8 into 6 42. 48. அடுத்தது இதை சொல்லு பார்க்கலாம். பிராக்கெட் மைனஸ் பிராக்கெட். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்
4 into 4 9 into என்ன 36. very good second bracket 7 into 6 எவ்வளவு டேபிள் தெரியுமல்ல 7 6 ஆர் 42. நீ எல்லாத்துக்கும் டேபிள் சொல்லி தரணும் போல இருக்கு bracket minus bracket first bracket 4 8s are 32, 7 5s are 35. இப்போ இங்க என்ன வரும் 1 into what is 45 minus 48 என்ன வரும் ஆன்சர் மைனஸ் வருமா பிளஸ் வருமா minus 3. வெரி குட் இங்க 36 minus minus 42 6. minus 6 3 into minus 3. minus 3 இப்போ so first one is 1 into minus 3 minus 3 Minus into 3. minus plus ஏவாது என்ன மைனஸ் into மைனஸ்னா தெரியாதா plus சேம் சைன் இருந்தா பிளஸ் டிஃபரண்ட் சைன் இருந்தா மைனஸ் இதுதான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வழி மைனஸ் மைனஸ் பிளஸ் 6 பிளஸ் 2 into 6 12 3 into minus 3 minus 9. 9 இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் minus 3யும் minus 9ம் ஆட் பண்ணா என்ன வரும் minus 12 இங்க என்ன வருது plus 12 so what is the answer 0. அவ்வளவுதான் அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுதாப்பா 3 by 3 க்கு வேல்யூ கண்டுபிடிக்க தெரியணும் புரியுதா Yes, sir. Yes, sir. இப்போ இன்னொரு சம் நான் வந்து செகண்ட் சம் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன் இதை சொல்லுங்க பார்க்கலாம் -1 1 0 2 5 1 இது மைனஸ் போட்டுக்கலாம் இங்கே வந்து 3 2 6 இதுக்கு எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் பி -1 -1 0 2 5 1 3 2 6 ஓகே இப்போ பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா how to write ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணிருங்க நான் என்ன பண்றேன்னா அதே மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் புக் will not teach you all these things மேக்ஸ் புக் வச்சுட்டோ ஒரு கைடு வச்சுட்டோ நீங்க வந்து மேக்ஸ் படிக்க முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் ரோல -1 -1 0 ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது -1 இன்ட்டு இப்படி எழுதிக்கோ டிட்டர்மினன்ட் போட்டுக்கோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க என்ன சைன் இருக்குன்னு பாருங்க +1 அவ்வளவுதான் மைனஸ் இருந்தா +1 போட்டுக்கோங்க அடுத்து 0னா அது 0 தான் அப்படியே போட்டு 0 அவ்வளவுதான் இப்போ இங்க பாருங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் லீவ் தி ஃபர்ஸ்ட் காலம் 2136 என்னது 5126 51 நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னும் தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் காலத்தை விட்டுருங்க 5126 நெக்ஸ்ட் செகண்ட் காலத்தை விட்டுருங்க 2136 third column 2532 2532 இப்போ இதுக்கு வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கும் போது -1 into bracket minus bracket 30 minus 2 5 into 6 30 2 into 1 2 okay next one பாத்தீங்கன்னா bracket minus bracket minus 3 இதுக்கு என்ன வருது 12 3 into 1 3 next 0 into இப்படி வருமா இல்லையா bracket 4 minus 15 அப்ப என்ன வரும் 4 minus 15 வருது இங்க வந்து -1 30 ல 2 பண்ணா எவ்வளவு 28 வெரி குட் 1 into 12 minus 3 9 லாஸ்ட் ஒன் வந்து 0 into anything 11 ஏய் 0 into anything 0 தானே நான் வந்து உங்களுக்கு Okay, sir, zero. இதே 0 ன்னு போட்டுருக்கலாம் நான் வந்து இது வந்து உங்களுக்கு எழுத தெரியும்ங்கறதுக்காக ஒரு ஸ்டெப் சொன்னேன் 0 into anything 0 ன்னு போட்டுறலாம் போன ஸ்டெப்லயே -1 into 28 -28 minus 28 plus 9 so what you are getting minus 19 அவ்வளவுதான்
இது புரிஞ்சுச்சா? அப்போ இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய சம்ஸ் இதெல்லாம் உனக்கு போட தெரியணும். எவாலுவேட் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த வேல்யூன்னு அர்த்தம். அதில் வந்து -1 6 7 -28 இது ஒரு சம்மு. செகண்ட் சம் 5 2 -5 2 29 21. அதே மாதிரி தேர்ட் சம் 1 3 -2 4 5 6 -3 5 2. அதே மாதிரி இங்க 2 6 8. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், 4 சம் கொடுத்துருக்குற ஒவ்வொன்றுக்கு வேல்யூ வந்து தப்பில்லாமல் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஹோம்ஒர்க்கு நானே கொடுத்துட்டீங்க, இது தெரியணும். இன்னைக்கு என்னென்ன பார்த்தோன்னு ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா சிமெட்ரிக்னு என்னென்னு பார்த்தோம், A = A டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஸ்கியூ சிமெட்ரிக். வாட் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் பா சொல்லு? A transpose equal to what? A transpose equal to -A. அத பார்த்தோம். -A. ஓகே. அதுக்கப்புறம் 7.1ல என்ன பார்த்தோம்னா A plus A transpose அப்படிங்கிறது A plus A transpose is a dash matrix. சொல்லுங்க. Symmetric matrix. கரெக்டா? Sir. A minus A transpose is a Symmetric. True symmetric matrix. True symmetric. கிளாஸ் நல்லா கவனிச்சா சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன சொன்னேன், ஒரு மேட்ரிக்ஸ் one square matrix can be written as what? Sum of the square and sum of the skew symmetric and Sum of the skew symmetric and symmetric matrix. அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், A equal to half into A plus A transpose plus half into A plus A transpose plus half into A transpose minus A. A transpose. ஓகே. Yes, சோ sir. அத வெச்சு நம்ம சம் வந்து போட தெரியணும். சோ இந்த ஹோம்வொர்க்லாம் கொடுத்திருக்கோம். அதுக்கு அப்புறம் நம்ம அப்புறம் புக்ல பாருங்க क्वेश्चन நம்பர் 17. क्वेश्चन நம்பர் 17 அந்த போன எக்ஸர்சைஸ்ல express the following matrices as sum of the symmetric and skew symmetric. இந்த மெத்தட் நடத்திட்டனா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் சம் நான் போட்டு காமிச்சேன். கரெக்ட்டாப்பா? Yes sir. ஸ்டூடண்ட்ஸ் சோ அந்த 17 சம் வந்து நான் எப்படி போட்டனோ ஒரு சம் அதே மாதிரி. So totally we have given 5 sums for homework. So இந்த சம்ஸை போட்டுட்டு நிறைய பேர் எனக்கு 12th பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்க என்ன பண்றாங்க, என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் அனுப்பிடுறாங்க. ஆன்சர் போட்டுட்டு இது கரெக்டா சார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே உட்காந்து போடணும், அப்பதான் இன்ட்ரெஸ்ட் வரும். புரியுதா? Yes sir. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒரு நிமிஷம் அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுத்துடுறோம். ஒரு நிமிஷம் இருங்க, அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அப்புறம் நான் சொல்லும்போது யூ கேன் லீவ். ஓகேவா சார் இந்த ரெக்கார்ட் சொல்லுங்க சார். சொல்லுங்க என்ன சொல்லுங்க சார் இந்த ரெக்கார்ட் நீங்க அனுப்பிடுவீங்களா சார்? இந்த எழுதுனது நான் அனுப்பிச்சு விடுவேன்ப்பா, அனுப்புறேன். சரியா? Okay.